ஹாய், என் பேர் சேதுகுமாரி. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் ஹல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கேரட்டு 500 கிராம், சர்க்கரை 125 கிராம், நெய் 5 டீஸ்பூன், பால் 150 மில்லி, கோவா 150 கிராம், இனிப்பு இல்லாதது. கோவானா பால் சுண்டு போக வச்சு செய்கிறதாங்க. அது பால் நேரில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்புறம் நான் இங்கே கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் நெய்யை கடாயில் ஊற்றலாம். நெய் நல்லா சூடாக விட்டுடுங்க. நெய் சூடானதும் துருவி வச்சுருக்கிற கேரட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நெய்யெல்லாம் நல்லா சூடாகிட்டு இருக்குது. நம்ம கேரட்டு போட்டுடலாம். இந்த கேரட்டு நெய் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேரட்டில் இருக்கிற ஈரமெல்லாம் இறங்கணும். நெய்யில் வேக வைக்கும்பொழுது கேரட்டினுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இந்த கேரட் ஹல்வா செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இனி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இது மூடி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேம் கம்மியாக வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இது திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற ஈரத்தனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இது மூடி வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், இதில் இருக்க ஈரம் எல்லாம் போயிடுச்சு. கேரட்டினுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம பால் ஊற்றிடலாம். முதல்ல கொஞ்சமாக பால் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பாலையை சேர்த்து கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஊற்றின பாலெல்லாம் கேரட்டோடு சேர்ந்து கேரட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் சேர்த்ததும் அது மெல்ட் ஆகிட்டு ஈரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அது சூடாக சூடாக தானாக ஒன்றா சேர்ந்து வந்துடுங்க. இந்த கேரட் ஹல்வாயில் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, ப்ளம்ஸு என்ன வேண்டுமென்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் அது எதுவுமே சேர்க்கலாம், ஏன்னா அது இல்லாமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட. இப்போல்லாம் நிறைய ஹோட்டலில் கேரட் ஹல்வா டெசர்ட்டாக கொடுக்குறாங்க. அது மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கூட வச்சு தராங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம கோவா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணும். சூடாகும் பொழுது நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒன்றா சேர்ந்துடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இதனோட கலரெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. கடைசியில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரியே ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.